உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பெரம்பலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர்கள் செந்தில் வளவன் மணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து 5000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க வேண்டும், வடக்கு மாதவி சாலையில் ஆக்கிரமிப்பை அகற்றி சாலையை விரிவுபடுத்த வேண்டும், அனுமதியின்றி செயல்படும் கல் குவாரிகளை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாநில செயலாளர் வீர செங்கோலன், மண்டல செயலாளர் கிட்டு, முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் பொன் பாவணன், மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன், வடக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார், செய்தி தொடர்பாளர் அழகுமுத்து மற்றும் வழக்கறிஞர் ரத்னவேல், தங்க சண்முக சுந்தரம், வெற்றி அழகன், ஐயா கண்ணு, மணி, பாலு, காட்டு ராஜா, ஸ்டாலின், ஐயம்பெருமாள், பேராசிரியர் தமிழ்குமரன், அம்பேத் குகோல், மணிமாறன், வெங்கடேசன், அண்ணாதுரை, நடராஜ், இளவரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு திருப்போரூர் கூட்டுரோடு சாலை தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் முகிலன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள விசிகா விருதுகள் வழங்கும் விழா குறித்தும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் தென்னவன், மாநில வழக்கறிஞர் அணியின் செயலாளர் வழக்கறிஞர் சொக்கலிங்கம், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் அன்புச்செல்வன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர்கள் சாந்தன், வழக்கறிஞர் ரவீந்திரன், திராவிட முரளி, சிறுத்தை பாஸ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செல்வம், சமூக ஊடக இளவரசன், மாவட்ட அமைப்பாளர் விடுதலை மோகன், மேற்கு ஒன்றிய செயலாளர் பொன் தென்னரசு மற்றும் குருநாதன், மாரி, முனியன், ராமமூர்த்தி, ஆல்பர்ட், அருண், சுதாகர், அருண் தேவா, ராஜன், இஸ்வேதா சரத்தாஸ், அன்பு, உமாபதி, விஜயன், வெங்கடேசன், டேவிட் ஜெயக்குமார், சேஷாஸ்திரி, காளிமுத்து, மணிமுத்து, மணிகண்டன், பிரபாவளவன், ஞானசேகர், குமரவேல், பிரபுதாஸ், கார்த்திக், அருண், அகஸ்டியன், சங்கர், சரத்குமார், பிரகாஷ், வீரமணி, குகன், அருண்குமார், ராணி, காயத்ரி, யசோதா, காவியா, மதுரை, ஜெகநாதன், கார்த்திக், வினோத், பாலாஜி, சூர்யா, சின்னவர், வேலு, நாகராஜ், நிரேஷ், கோதண்டன், தாமோதரன், எழில், முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா சரத்துப்பட்டி ஊராட்சியில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முடிவு செய்திருந்தனர். இந்நிலையில் பெரியகுளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் புவனேஸ்வரி, மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வினோபவன், ஊராட்சி செயலர் செல்லப்பாண்டி ஆகியோர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் ஆண்டவர் மற்றும் பாலமுருகன், காளிதாஸ், சின்ன முருகன், மனோஜ், காமாட்ச், சுரேஷ், ஞானசேகர், கோபால், பிரேம்குமார், கிருஷ்ணவேணி, வெற்றிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது 15 நாட்களுக்குள் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் உறுதிமொழி அளித்தனர். மயிலாடுதுறை அருகே நிகழ்ந்த ஆணவ படுகொலையை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் பவுச்சூர் பஜார் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் பொன்னிவளவன், மாவட்ட செயலாளர் புகழேந்தி, மாவட்ட துணை செயலாளர் ருக்மாங்கதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த ஆணவ படுகொலைகளை கண்டித்து இன்று பவுஞ்சூர் பஜார் வீதியில் சாலை மறியல் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக இந்த தமிழக அரசு தனி சட்டம் ஏற்ற சொல்லி சாலை மறியல்
தனி சட்டம் இயற்றினால் ஆணவ படுகொலைகளை தடுக்கலாம் என்று எங்களுடைய கருத்து. நான் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாவட்ட செயலாளர். நாகை மாவட்டம் கீழையூர் அருகே மேலபிடாகையில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் கீழையூர் மைய ஒன்றிய செயலாளர் ரவீந்திரன், கீழையூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன்தாஸ், கீழையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பரத்குமார், கீழ்வேலூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் LE ஜோதிமணி, மண்டல செயலாளர் எடிமுரசு, மண்டல துணை செயலாளர் நாகை சாதிக், மாவட்ட செயலாளர் நாக அருள்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்துரை வழங்கினர். இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மதியழகன், மாவட்ட துணை செயலாளர்கள் ஜெயச்சந்திரன், பாவேந்திரன், பிரேமி கந்தசுவாமி, மாவட்ட அமைப்பாளர் மனோகரன் மற்றும் வீரராகவன், அருள்ராமன், மகேந்திரன், சேரன், பக்ருதீன், ஜான் போஸ்கோ, குமார், அன்பழகன், ரேவந்த், பிரபு, வளவன், குட்டியப்பா, சுரேஷ், சீதாலட்சுமி, மேலகா, வீரமணி, முத்தமிழ், வளவன், இளையராஜா, செல்லப்பா, கார்த்திக், பாலகோவிந்தநாத், மணிகண்டன், செல்வம், தயாளகிருஷ்ணன், சரித்திரவேல், சந்திரகலா, வடிவேல், நாராயணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினராகிய நான் கீழூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்களுக்கு வழங்கியதற்கு, பொறுப்பாளர்கள் அறிமுகத்தில் என்னை கலந்து கொண்டு சிறப்பு செய்ததற்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் திருமா அவர்கள் நமக்காக அவருடைய வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறார். ஏனென்றால் திருமணம் கூட செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் செய்து கொள்ளாமல் நமது சமுதாயத்திற்கான இளைஞர்களின் வாழ்வு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு, அதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையின் பணிகளையும் தந்தையின் மேல் உள்ள அன்பின் அடிப்படையில் எனக்கு காட்டுமன்னார் கோயில் தொகுதி, அதாவது அண்ணனே நிற்கணும்னு சொல்லி முடிவு பண்ண தொகுதியை எனக்கு கொடுத்தது, என்னை சட்டமன்றத்திற்கு அழைத்த அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தையும் சமர்ப்பித்து, கீழூரில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அண்ணனின் வழியில் சிறப்பாகவும் செயல்பட வேண்டி என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,